நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நடுநிலை தவறாமல் முடிவெடுக்கக்கூடிய கடகராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? ஒவ்வொரு பயிற்சியும் வருது போகிறது ஒன்றும் பெருசாக இல்லையே சார் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இப்போது எந்த விஷயமா இருந்தாலும் நாம் முயற்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு திங் எதிர்பார்ப்புன்னு இருக்குது சார். லைஃப்னு இருந்தாலே எதிர்பார்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும். வீடுன்னு இருந்ததுன்னா வீட்டுக்கு வீடு ஆசைப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நம்ம எப்படி வெளில வர்றது? இந்த குரு பயிற்சி நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட், என்ன நன்மையை தரும்? ஏன்னா குரு 11 இருந்தவர் 12க்கு வரார். இதுவே சில பேருக்கு கொஞ்சம் நான் குரு பயிற்சின்னு பார்க்கச்சே குரு மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் குரு தான். ஆனால் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துப்போம். குரு பயிற்சி 14/5/2025, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி 2025 நிகழக்கூடியது குரு பயிற்சி. இரவு 11 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த குரு பயிற்சி நமக்கு கடகத்தில் செவ்வாய், 2ல் அதாவது சிம்மத்தில் கேது, அடுத்தது மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன், மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் குரு, ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு. அதாவது ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு வரார். சார் சில பேர் சொல்கிறாங்களே 12ஆம் இடத்துக்கு வராரே சார் அப்படின்னு. 12ஆம் இடத்துக்கு வந்தால் என்ன? நம்முடைய 4ஆம் வீட்டு 5ஆம் பார்வையை பார்க்குறாரே, என்ன ப்ளஸ் அதை தான் நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன மைனஸ் இருக்கத்தான் இருக்கும். வண்டி எடுத்தோம்னா எல்லா சமயத்துலேயும் எப்படியும் 2 வீலர் எடுத்தோம்னா பஞ்சர் ஆகுது. அதனால் பஞ்சரையே நினச்சின்னு இருப்போமா? இல்லையே. 4 வீலரில் போகிறோம், 700 கிலோமீட்டர் போச்சா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பஞ்சர் ஆறுது உண்டு இல்லையா? அதனால் அதையே நினச்சிக்கிறது லாபம் கிடையாது. ஆனால் அது ஆகும் தான். அதை நம்ம எதிர்கொள்ளணும். என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு வரார். அடுத்தது 2ஆம் வீட்டுக்குடையவனான சிம்மத்தினுடைய அதிபதி யார்? சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு பயிற்சியும் போது. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ரிலீஃபு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த அஷ்டமாதிபதியாக இருந்த சனி 9ஆம் இடத்துக்கு போகிறார். சனி 9ஆம் இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா 9ஆம் இடத்துல இருந்த ராகு 8க்கு வர்றார். கடகத்துக்கு 8ஆம் இடத்துக்கு ராகு வருது. அஷ்டமத்தில் ராகு வர்றதுங்கிறது ஒரு விஷயத்தில் நல்லது. இன்னும் 2ஆம் இடத்துல கேது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சார். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் கொஞ்சம் நம்ம ஹார்ட்டால் திங்க் பண்ணாமல் மைண்டால் திங்க் பண்ணணும். சில பேர் அவசரப்பட்டு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப கேட்பான், டேய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, எனக்கு ஒரு 5000 ரூபா இருந்தால் வேணும்டா, அந்த இடத்துல மாட்டின்ட்டேன் உடனே எனக்கு 5000 ரூபா வேணும். நம்ம எதையுமே திங்க் பண்ண மாட்டோம். ஐயோ பாவம், டக்குன்னு 5000 ரூபா எடுத்து கொடுத்துருவோம். வீட்டுக்கு ஒரு இது வாங்கணும், டேபிள் வாங்கணும் அல்லது சேர் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வீட்டிலேருந்து வந்திருப்போம். இந்த ஃப்ரெண்டு கேட்டவுடனே இதை எடுத்து கொடுத்துட்டோம்னா அவன் எடுத்துன்னு போய் வேறு தான் வாங்கிட்டு வந்துடுவான். அவன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஹார்ட்டால் திங்க் பண்ணாமல் மைண்டால் திங்க் பண்ணணும். உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த குரு பயிற்சி ஃபுல்லாகவே இந்த 1.5 வருடங்களே நமக்கு அப்படி தான் இருக்க போகுது. அதைத்தான் நம்ம ரொம்ப நிதானித்து செய்யணும். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நம்ம வீடு வாசல் எதாவது வாங்கணும்னு வச்சுக்கோங்க, கையெழுத்து போடணும் இல்லையா? ஒரு லோன் வாங்கணும், ஒரு லோன் அப்ளிகேஷன் போடணும். ஒரு பேங்க்குக்கு போகிறோம். அந்த பேங்க்கில் லோன் அப்ளிகேஷன் போடச்சு அவசரப்பட்டு இல்லை இந்த பேங்க்கில் சார் நீங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் லோன் அப்ளை ஆகிடும் சார் அப்படின்னா, சரிப்பா கடன்னு போட்டுரும். அவசரப்படக்கூடாது. இங்கே லோன் அப்ளிகேஷன்னா இங்கே எவ்வளோ விலை, இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ், இன்னொரு இடத்துல இன்னொரு பேங்க்கில் விசாரித்து அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ், கொஞ்சம் யோசித்து நிதானிச்சு ஒரு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த வீக் இல்லைன்னா ஒரு 10 டேஸ் கழிச்சு வந்தாலும் லோன் பரவாயில்லை அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுக்கு எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த 2-3 விதமான முடிவுகள். ரெண்டாவது, நமக்கு நம்முடைய அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கான். இப்போது அதாவது இந்த குரு பயிற்சியும் போது சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கான். அருமையான இடம் சார், சனியினுடைய வீடு. அதனால் நல்ல, ஏன்னா 2 விஷயம்தான், சனி ராகு இந்த 2 பேரும் இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. சனி வீடு மகரம் கும்பம், இந்த 2 வீட்டினுடைய பார்வை இங்கே கடகம் சிம்மம், 2 பேரும் சூரியன் சந்திரன். அது ஃபுல்லாக கருப்பு, இது 2ம் ஃபுல்லாக வெளுப்பு, நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வச்சுருக்கோம். கடகராசிக்காரில் ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா கடகராசியில் பிறந்தவர் தான் ராமர். சார் ராமர் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தெரியும். ஆமாம், 16 வருஷம் கஷ்டப்பட்டார். ஆனாலும் எல்லாரையும் வென்றாரே. தான் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்கிட்ட தோக்கலை இல்லை.
யார்கிட்டையுமே. அந்த மாதிரி தான் எப்பயுமே நாமும். அது எந்த இதுவாக இருந்தாலும், நட்சத்திரமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள். 3 பேருமே அப்படி தானே. 3 பேரும் பிறந்தவர் தான். ராமலட்சுமணர், பரதன், சத்ருகனன் 4 பேரில் 3 பேர் பிறந்தது புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரங்கள் தான் இல்லையா? அப்படி அவர்கள் ரொம்ப இதுவாக தானே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் கடகராசிக்காரர்கள். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் இருந்த குரு 11ல் இருந்த குரு 12க்கு போகிறார். கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யணும். குரு பயிற்சி எல்லோருக்கும் இருப்பது மாதிரி நமக்கு கிடையாது. ஏன்னா இப்போது ரிஷபராசி எடுத்துட்டா ஓஹோன்னு இருக்கும், தனுர் ராசி எடுத்துட்டா ஓஹோன்னு இருக்கும், மகரம் எடுத்துட்டா ஓஹோன்னு இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கக்கூடியது. நமக்கு ஒன்றும் கெட்டு போயிடாது சார். நம்ம இது வரைக்கும் சம்பாதிச்சோம்ல, நல்லா இருந்ததில்லை. இந்த 11ஆம் இடத்துல குரு வந்தபோது நம்ம ஓஹோன்னு இருந்தோம்ல. இருந்தாலுமே இல்லை சார் அப்படி ஒன்றும் இல்லை சார், என்ன நீங்கள் தான் சொல்கிறீங்க ஓஹோன்னு இருந்தாலும். ஓஹோன்னு இல்லை. இந்த ஒரு வருஷமும் சாதாரணமாக தான் இருந்தது, நிறைய பிரச்சனை இருந்தது அப்படின்வாங்க. இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகளோடு தான் இருக்கும். ஆனாலும் அதில் நாம் எப்படி குட்டை குழம்பி இருந்தாலும் நாம் எப்படி மீன்படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சகோதரர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார் நிறைய. ஏன்னா 3ஆம் வீடு வந்து புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டில் தான் குரு வந்து உட்கார்றார். எங்கே இருந்தாலுமே புதனுடைய வீட்டில் குரு உட்கார்றார். அது மட்டும் இல்லை, நம்முடைய 6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். நம்முடைய 4ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனால் நாம் வீடு, மனை, வாகனம் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அது சுக்கிரனுடைய வீடு வேறு. 4ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு, அதுக்கு குருவனுடைய பார்வை இருக்குது. அதனால் நிச்சயமாக புதிய முயற்சிகள் வெற்றி தரும். அவ்வளோதான். அது எந்த விதமான புதிய முயற்சியாக இருந்தாலும் சரிதான் சார், அது வெற்றியை தரக்கூடியதாகத்தான் நம்ம அமைந்திருக்கிறது. ஆனால் முயற்சி நாம் எடுக்கணும். அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். அப்ளிகேஷன் போடுங்க, ஆர்டர் நிச்சயமாக வரும். நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்காரர்களுக்கு நல்லா இருக்குது சார். 5ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் நம்ம இடத்துல தான் இருக்கான் இப்போது. அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், இது ரெண்டுமே இந்த குருவனுடைய பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் சார். கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது, நல்ல லாபம், நல்ல இது. அதே மாதிரி மெடிக்கல் லைன், யாராவது மெடிக்கல் லைனில் அது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் நிச்சயமாக முதல்ல இருந்ததை விட பெட்டராக இருக்கும். ரொம்ப ஓஹோன்னு இருக்கும்னு சொல்லனாலுமே முதல்ல இருந்ததை விட பெட்டராக இருக்கும். கடந்த 2 வருடங்கள் இருந்ததை விட இந்த வருஷம் பெட்டராக இருக்கும், நிச்சயமாக பெட்டராக இருக்கும். ஆனால் சில செலவினங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். நல்ல செலவினங்கள் இருக்கும் சார். அதை நாம் தான் நல்லதாக மாற்றிக்கணும். உதாரணத்திற்கு நாம் இப்போ ஐசைட்டு ப்ராப்ளம் இருக்கும், அதில் செலவழிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தோம்னா நம்ம முன்னாடியே போய் கண்ணை பார்த்து கண்ணாடி மாற்றி அதற்குரிய ஒரு 5000 7000 செலவழிச்சிட்டு வந்துடுறது. நம்மளை நாம் எப்படியும் செலவழிக்க போகிறோம், அதை நம்ம செலவழிச்சிக்கலாம். அதே மாதிரி வீட்டு பிரச்சனைகளால் நமக்கு செலவுகள் வரும், வீட்டினால் செலவுகள் வரும்னு இருக்குது. அந்த செலவுகளை எப்படி பண்ணலாம்? வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம், வீட்டுக்கு கர்டன்ஸ் வாங்கி போடலாம், வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். சின்ன சின்ன செலவுகளை நாமளே பண்ணிடலாம். இது 2வது. 3வது, இப்போது ஒரு இந்த செலவினங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்றக்கச்சே ஒரு நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணுறது, அந்த தெய்வங்களை குளிர்விக்கிறது. நம்ம எப்படி ஒரு 2000-3000 செலவழிக்கணும். ஏன்னா நம்முடைய வாகனம் விஷயமா நமக்கு அல்லது வேறு விஷயமா செலவினங்கள் வருது. அதை நாம் எப்படி பண்ணலாம்? நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை எஸ்பெஷலி அம்மன் நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வமாக இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு அபிஷேகம் செய்து வருவது ரொம்ப நல்லது சார். அம்மனாக இருந்ததுன்னா நிச்சயமாக போய் அபிஷேகம் குலதெய்வத்துக்கு இது வரைக்கும் செஞ்சீங்களோ செய்யலைன்னா செஞ்சுட்டு வந்துருக்கு, செஞ்சால் திரும்பி செஞ்சிடுவாங்க. அது நமக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும், நல்ல ப்ரமோஷன் தரும், ஒரு நல்ல ஏற்றத்தை தரும். 2வது, 8ஆம் வீட்டுக்கு ராகு வர்றார். அது சனியனுடைய வீடு. அந்த 8ஆம் வீட்டுக்கு ராகு வரதோடு இல்லை, அந்த 8ஆம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்குது. அதனால் சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு, நல்ல ஊர்ந்து செல்லக்கூடியவர்களுக்கு நிறைய இவர்கள் டூர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு, வெளியூர் செல்வதற்கு, வெளியூரிலே இவர்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக. உதாரணத்துக்கு ஷூட்டிங்னு வச்சுக்கலாம். நம்ம இது வீட்டில் இங்கே இருக்கோம், மெட்ராஸில் இருக்கோம்னா சார் சவுத்து போகிறோம் சார், நம்ம சவுத்தில் போய் ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்குது, கவலைப்படாமல் போயிடுங்க. இன்னும் கொஞ்சம் பிரிவும் இருக்கும் வீட்டிலேருந்து. அதே சமயத்தில் வெளியில் போகிற இடத்துல பைசாவும் நிறைய வரும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு லாபம் நிறையமாக இருக்கும். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால, குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு பைசாவும் வரணும், பிரச்சனையும் வரணும். அந்த பிரச்சனையை நாமளே எதிர்கொண்டு செஞ்சிட்டோம்னா, அதே மாதிரி யாருக்கா ப்ரமோஷன் வரணும் அப்படின்னா, ப்ரமோஷனால் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அப்படின்னா பரவாயில்ல, ஒரு வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் எதையாவது பைசாவை தேற்றி கொடுத்து திரும்பி வந்துடுவோம். ஆனால் அதே மாதிரி இப்போ வெளியில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுங்க,
ஒரு பனிஷ்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க, அல்லது வேற எவனோ மெட்ராஸுக்கு வேணும் நம்மளை தூக்கி அடிச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் இருக்கும்ல கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சார் ஏரியா மேனேஜராக போறியா, அல்லது இந்த இந்த இதுவாக போறியா, ஒரு ப்ரொமோஷனில் மேனேஜராக போறியான்னா டக்குன்னு எஸ்ன்னு சொல்லிவிடுங்க. அந்த மாதிரி போகச்சு. இப்போ கவர்மெண்ட்டில் நாம் பிடிச்சி வரணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் ஆன்மீகவாதி அரசியல்வாதி 2 பேரையும் பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். ஏன்னா ஆன்மீகவாதி ஒரு தத்துவமாக சொல்லுவார், இதை செய்ய அதை செய்ய, அது மூலயமா நீ உனக்கு ரிலீஃப் கிடைக்குன்னு சொன்னால் அது ஒரு வழி. அரசியல்வாதி பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு, ஏன்னா கொஞ்சம் செலவு இருக்கணும், ஆனால் நம்ம வீட்டோட சேர்ந்துடலாம். இந்த பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தருகிறது. அதுதான் நான் சொல்லிட்டு வர்றது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மைனஸை நம்ம எப்படி ப்ளஸ் ஆக்கிக்கிறது அப்படிங்கிறது தான். இதற்கு அடுத்து முக்கியமாக ஒரு மேஜர் சங்க் என்னென்னா நம்முடைய வீடு மாற்றம். முதல்ல சொன்ன இடமாற்றம், அது பிரிவு, அந்த இடமாற்றம். அதே மாதிரி வீடு மாற்றம் நாம் நினச்சோம்னா வீடு மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் 4ஆம் வீட்டுக்குடையவன் நமக்கு 4ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன், குருவனுடைய பார்வை இருக்குது 4ஆம் வீட்டு. அதனால் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா வீடு மனை வாங்குறோம்ங்கிறதுக்கு புது வீட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் சார். இந்த சின்ன நம்ம இப்போ டிவிஎஸ் ஊட்டி வச்சுருக்கேன், அதை விற்றுட்டு ஒரு ஹோண்டா வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, அதாவது 2 வீலர் வச்சுருக்கேன், அதை விட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம். இது செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு பக்கம் செலவு பண்ணணும், நாம் அந்த செலவு நாமளே எடுத்துன்னு செலவு பண்ணிட்டோம்னா அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். அதை யோசித்து கடகராசிக்காரர் ஒவ்வொரு செலவையும், நான் இதை ஃபுல்லாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அதை நம்ம எப்படி ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிறது இது. அதே மாதிரி யாராவது நம்முடைய சகோதர சகோதரிகள் கேட்டாங்க அப்படின்னா பைசா கொடுத்துருங்க. அவங்க சார் என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணோம், அந்த மீதாண்டா இருக்கேன், ஒரு 20,000 ரூபா கொடுத்துருங்க. நமக்கு 2 வருடங்கள் கழித்து அது நல்லதாக திரும்பி வரும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹார்ட்டால் திங்க் பண்ணாமல் மைண்டால் திங்க் பண்ணுங்கள். இதை மைண்டால் திங்க் பண்ணி அதை கொடுத்துட்டு உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சிங்கன்னா யாருக்குமே உங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட அதை அறுதிட்டு சொல்லி காட்டுங்க. சில பேர் சொல்லி காட்டுறது தப்புன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன், சொல்லி காட்டுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், ஓ அதை சொல்லிட்டு கொடுத்தாரு அப்படின்ட்டு. அது மனசில் நிற்கிற மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிங்கன்னா ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் செலவு அதை நாமளே இது பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமாக ஏன்னா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு. சனி திசை, அதாவது சனி பயிற்சியினால் அஷ்டமத்தில் இருந்த சனி 9ஆம் இடத்துக்கு போயிடுறார், அது குருவனுடைய வீட்டுக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு சனி போகிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளான அந்த இடத்துக்கு ராகு வந்துடுறார். அதனால் நம்ம எதை செஞ்சாலுமே, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல வாங்கின்னு போகிறோம் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக தேன் வாங்கின்னு போய் கொடுங்க. ஒரு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா தேன் அபிஷேகம் கட்டாயம் வச்சுக்கோங்க. அல்லது ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஒரு 2 பழம் வாங்கிட்டு போகிறீங்க, 2 பூ வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கூடவே ஒரு தேன் பாட்டில் வாங்கிட்டு போங்க. இது நமக்கு நல்ல விஷயத்தை தரக்கூடியது, ஒரு ஸ்வீட்டு ஆஸ் வெல் அஸ் அது நெகிழ்ச்சி தரக்கூடியது. நெகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், தித்திப்பு அதிகமாக இருக்கும். நம்ம சுகர் வாங்கி போய் சொல்லலை, நான் தேன் வாங்கி போய் கொடுங்க. இது நல்லதொரு. அதே மாதிரி தேனில் குழைத்து சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸ், உங்களுக்கு அலோபதியை விட்டுட்டு ஆயுர்வேதிக்கோ மற்ற இடத்துல தேனில் குழந்தை சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்கோங்க. அதை ஏற்றுனீங்கன்னா நம்மளோட உடலில் இருக்கிற வியாதியினுடைய தன்மை குறைந்து விடும், அதனுடைய வீரியம் குறையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா அந்த வழியாக வரக்கூடிய செலவழியும், ஆனால் நமக்கு வீரியம் குறைஞ்சிடும். இதையும் பார்த்துக்கோங்க. இதற்கு அடுத்ததாக முக்கியமாக கர்மாதிபதி யோகம் அல்லது லாபஸ்தானம். இது லாபஸ்தானம் ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. 10ஆம் வீடு அப்படின்னு பார்க்கச்சு மேஷம் 10ஆம் வீடு. அந்த மேஷம் செவ்வாய் நம்ம வீட்டில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, மேஷத்துக்கு 12ல் சனி இருக்கார். அதாவது 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் சனி, அது குருவனுடைய வீடு. 11ஆம் வீட்டில் ராகு இருக்கார். இந்த சூழ்நிலைகளால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. யார் கூட ஜாகிரதையாக இருங்க, நம்முடைய பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் கூட, அல்லது ஒரு இடத்துல கேமரா போடணுன்னா கேமரா போட்டுருங்க. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா போட்டுருங்க. சில பிரச்சனைகள் வருவதற்கு, நம்மிடமிருந்து பொருள்கள் தொலைவதற்கு ரொம்ப சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா 2 வீலரோ 4 வீலரோ தொடச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கிக் ஸ்டார்ட் பண்ணுச்சு அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நமக்கு இழப்பு ஏற்படுவதற்கு கொஞ்சம் கையில் பைசா வச்சுக்கோங்க, அல்லது
கேட்ஜெட்டில் செல்ஃபோனில் இருந்ததுன்னா மணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் போகச்சே திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புலையே ஒரு ஸ்டெப்பில் ஏறுறோம், திடீர்னு சுளுக்கிக்கிறது, சதை வயண்டுறது, கையில் வச்சு அதாவது கதல் வச்சு கையை சாத்திக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு வருவதற்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதனால் வரக்கூடிய செலவுகள் அதையும் பார்த்துக்கோங்க. இது சாதாரணமாக இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடியது. இப்போ கடகராசினா புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரங்கள். புனர்பூசம் நம்ம வந்து குருவினுடைய தசையில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். பிறந்ததே குருவின் திசையில் தான். புனர்பூசம் புரட்டாதி குருவினுடைய காலில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். செல்லு போக இருப்புன்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ நமக்கு சாதாரணமாக புதன் கேது திசை தான் நடக்கும். சுக்கிரதிசையில் இருப்பவர்களுக்கு யாருக்காவது சுக்கிரதிசை இருந்ததுன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் சுக்கிரதிசை வருவது உண்டு. அடுத்தது நல்ல ஸ்திதியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே தான் புனர்பூச நட்சத்திரங்களில் சுக்கிரதிசை வரும், சுக்கிர தசை. இந்த புதன் திசையில் இருப்பவர்களுக்கு, ஏன்னா புதன் நமக்கு சில நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் தட்டி போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது புதன் திசையில் இருப்பவர்களுக்கு வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா அதுக்கு, அல்லது நாம் ப்ரமோஷனுக்காக போகிறோம் போய் நிற்கிறோம், அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக போய் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தாலுமே, இன்னும் ப்ளைனாக சொன்னோன்னா ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம போய் நிற்கிறோம், நான் சார் 5 நாளாக வந்துட்டேன் சார், உங்களை பார்க்க முடியல அப்படின்னு ஃபோன் பண்ணால், ஓகே அப்படிங்களா, சரி நாளைக்கு வந்துடுங்க அப்படின்வார். நாளைக்கு நம்ம போனோம், போய் இருக்க மாட்டார். அந்த மாதிரி நமக்கு சலிப்பை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது எந்த இடத்துலையா இருந்தாலும்னா அந்த இழப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், சலிப்பு தான். ஏன்னா லாபம் வரும், முதல்ல சலிப்பு வரும். அந்த புதன் திசை இருப்பவர்களுக்கு இந்த இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது கேது திசை. கேது திசையில் கேது திசையில் இருப்பவர்களுக்கு எஸ்பெஷலி இந்த கேது நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இந்த கேது திசை இருப்பவர்களுக்கு அது புனர்பூசமாக இருந்தாலும் பூச நட்சத்திரமாக இருந்தாலும் கல்யாணம் ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு கல்யாணம் ஆவதற்கு அல்லது எக்ஸ்பேன்ஷன் வச்சுக்கோங்களேன், குழந்தை பிறப்பதற்கு, வீடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, அல்லது நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கோம் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு கேது திசையில் இருப்பதற்கு எஸ்பெஷலி புனர்பூசம் பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதற்கு அடுத்தது சுக்கிரதிசை. சுக்கிரதிசையில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தானே, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நம்முடைய ஒரிஜினல் ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சார் நீங்கள் சொன்னீங்க நடக்கலை, ஏன்னா எனக்கு வந்து சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கான் அப்படின்னா, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நமக்கு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது குருவனுடைய வீடு. ஏன்னா நமக்கு 11ஆம் வீட்டுக்குடையவன், 4 குடையவன் 6ஆம் வீட்டில் மறைவிட ஸ்தானத்தில் இருக்கான். அப்படிப்பட்ட சமயத்தில் சுக்கிரதிசை வருது அப்படின்னா அதை நம்ம தனியாக கவனிச்சுக்கணும். குருவனுடைய பார்வை எப்படி இருக்கு என்னன்றதெல்லாம் பேசிக்காகவே சுக்கிரன் நல்ல நிலைமை இருந்தான்னா அவனுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் அகெயின் அதுதான் சொல்ல, வீடு மனை வாகனம் அமையறதுக்கு அல்லது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட சுக்கிரதிசை வந்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் லேட்டாக வரும். ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட 17 வயசில் வந்துடலாம். 20 வயசு 17 வயசுல 20 வயசுக்குள்ளே வந்ததுன்னா 40 வயசில் சுக்கிரதிசை இருந்ததுன்னா அவர்களுக்கு, ஏன்னா லவஸ்தானாதிபதி 4 குடையவன், அவர்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறார். அந்த சுக்கிரதிசை ரொம்ப நல்லா இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் சார். என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் வந்து 7 to 8 வீட்டில் ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சு விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஈவினிங் 7 to 8 அல்லது மார்னிங் 6 to 7 வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வணங்கி வருதல். முடிஞ்சதை நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லலாம், எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லலாம். இதற்கு ஃபஸ்ட்டு இதை செஞ்சுன்னு வரலாம். 2வது, நம்ம ஏதாவது ஒரு காரியம் சித்தியாகணும் சார், என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அல்லது எனக்கு கல்யாணம் ஆகணும், ரொம்ப நாளாக தட்டி போயிட்டே இருக்குது, 28 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நமக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்களுக்கு சுக்கிரதிசை இருந்தது அப்படின்னா 21 வாரம் நம்ம வந்து இந்த நம்ம மகாலட்சுமியினுடைய அல்லது நமக்கு பிடிச்ச குலதெய்வம் இஷ்டதெய்வம் அம்பாளாக இருந்ததுன்னா அந்த அம்பாளுடைய ஸ்லோகங்களை சொல்லி வருது 21 வாரம் சொல்லிட்டு வந்தோம்னா, விளக்கேற்றி வந்தோம்னா நிச்சயமாக அது நடந்துவிடும். இது 2வது. 3வதாக இந்த சுக்கிரதிசை இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய திசை இருந்தாலும் சரி. சில பேருக்கு சூரிய திசை நமக்கு நல்ல ஒரு இன்னும் 2ஆம் வீட்டுக்குடையவன் தான் சூரியன். அதனால் கவர்மெண்ட் ரிலேட்டடாக யாருக்காவது வேலை நடக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 நவகிரகத்தை வணங்கி வருது.
ஞாயிற்றுக்கிழமையில் ஈவினிங் 7 to 8 நவகிரகத்தை வணங்கி வருதல், அல்லது 6 பௌர்ணமி பூஜையை அட்டன் பண்ணுறது. இது ரெண்டும் செஞ்சுன்னு வந்தோம்னா 6 பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணணும். அல்லது நாம் அந்த பூஜையில் கலந்துருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணாலும் வேறு யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நம்ம கலந்துக்கிறது, சும்மா போய் அந்த இடத்துல நிற்கிறது, அந்த வைப்ரேஷன் நமக்கு ஏற்றுக்கிறது. இது ரெண்டும் செஞ்சுன்னு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும், நிறைய பிரச்சனைகள் நான் சொன்னதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. இது வரைக்கும் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம், இதையும் திரும்பி பாருங்கள். அதனால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.